ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் வந்து ஒரு 5 மொபைல் இருக்குது. அதோட சேர்த்து ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வாட்ச் 4 இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4500 ரூபா, 4500 தரேன் வித் சார்ஜரோட. ஒரு நல்ல கண்டிஷன் தான், செகண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக தொடச்சிட்டிங்கன்னா பக்கா புதுசாயிரும். 4500 இதோட ப்ரைஸு. வேறு என்ன இது வந்து ஓப்போ F17 சொல்லிட்டு ஒரு மொபைல், ஓப்போ F17 சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து 6GB ரேமு, 128, 6700 6700. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதில் இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் வரும். இவன் தம்பி செக் பண்ண சொல்கிறேன். தம்பி இதை கொஞ்சம் செக் பண்ணா, இது ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள் பஸ். நீங்கள் செக் பண்ணுங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா மட்டும் பாருங்கள். ஏன்னா ஒரிஜினலில் தான் ஒர்க் ஆகும், டூப்ளிகேட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகல, அப்போ மாற்றிருக்காங்கல்ல. அப்போ டிஸ்பிளே ஒரிஜினலுங்க, டிஸ்பிளே ஒரிஜினலு. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணுவோம். உங்க ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க வைக்காமலே எப்படி ஓப்பன் ஆகும்? வச்சாதான் ஒரு வாட்டி செட்டிங். போயிட்டு வாங்கக்கா, சில்லறை இருக்காது. வருதா? ஓகே ஓகே, சில்லறை இருந்தா போடுங்க, நான் தரேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6700 பாக்ஸ் மொபைல். ஒர்க் ஆகுதுல்லப்பா பஸ், 100% பக்காவா ஒர்க் ஆகுது. மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ F17, 6700, 6700. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது. மொபைல் நல்லா இருக்கு, கேமராலாம் சூப்பராக இருக்கும். பாடி பார்த்துக்கோங்க, நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். அப்புறம் நீங்கள் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம மொபைல் கண்டிஷனை தான் சொல்கிறோம். பாடியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த பாருங்களேன், இந்த இடத்துல இந்த சிம் கார்டு போடுற இடத்துல உடஞ்சிருக்கு. சிம் கார்டு அந்த ட்ரை சொல்லுவாங்களா, சிம் ட்ரை. ஸோ அது உடஞ்சிருக்கு. ஆனால் அது ஒரு பாதிப்பு கிடையாது. சிம் எடுக்க போகிறோம், போட போகிறோம். அது அப்படியே இருந்தால் கூட அது வெளியில் வாங்கிடலாம். 50 ரூபா 100 ரூபா தான் அதோட விலை. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸும் மொபைலு இருக்கு, மற்றபடி சார்ஜர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஃபியூஷன் சொல்லிட்டு, மோட்டோ ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு மொபைலு. எட்ஜி, மோட்டோ ஃபியூஷன் எட்ஜின்னு நினைக்கிறேன். மோட்டோ எட்ஜ் 40, மோட்டோ எட்ஜ் 40 ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு மொபைலுங்க. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 128GB, 8GB ரேம் வரும்னு நினைக்கிறேன். எட்ஜ் 40 ஃபியூஷன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15500 ரூபா, 15500. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. இது வந்து பெரிய மொபைல். இது ரியல்மி எம்ஐ, அதாவது எக்ஸாமிக் 13 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70000 ரூபா போட்டிருக்கு, 70000 போட்டிருக்கு. பாக்ஸ் இருக்கு, வேற உள்ள ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். 70000 ரூபா போட்டிருக்காப்ல. 13 ப்ரோ, கிரீன் கலரு. அவ்வளோதாங்க, 26,500 தாங்க. கம்மியெல்லாம் வராது, கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோலாம் கடையில் ஜாமான் இல்லை, ஜாமான் எங்கேயுமே இல்லை. எங்கே வேணால் அலைஞ்சு பாருங்கள், கண்டிஷன் நல்லா இருக்குது, பாக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஜாமா ஸ்டோர்ல இருக்கு. ஓகேனா எம்ஐ 13 அல்ட்ரா, ஆனா கண்டிஷன் எல்லாம் பிராண்ட் நியூவா தான் இருக்கு. எம்ஐல 13 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 512GB ஸ்டோரேஜ், 12GB ரேமு, 512GB. இது சாரி 16GB ரேமு. ஸோ 16GB ரேமு,
16 GB ரேமு 512 GB ஸ்டோரேஜ். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா, 70,000. அப்புறம் சாம்சங்கில் A9 நம்ம ஏற்கனவே போட்டது தான், இருந்தாலும் திரும்ப ஒருக்கா போடுவோம். கஸ்டமர் வந்து 500 ரூபா கம்மி பண்ணுறேன்றாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா போட்டிருந்தோம், இப்போ 5,500 தரோம். பாக்ஸு சார்ஜரும் இருக்குது, 5,500 தரோம். மொபைல் நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. மோட்டோவில் G40 ஃபியூஷன் சொல்லிட்டு 6,500 ரூபா தராப்புல. இந்த மொபைலில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ப்போம். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இவன் இது என்ன ப்ராப்ளம் மொபைல் செகண்ட்ஸாக தான் இருக்குது, மற்றபடி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா பாரு. ஓ பேக் ஃபிங்கர் எதுவும் சர்வீஸ் போயிருக்கா, ஒரிஜினல் டிஸ்பிளேயா? எல்லாமே பக்கா. 6,500 ரூபா. 5G மொபைல் தானே இது? 5G தானே? 4Gயா? ஸோ 4G மொபைலு மோட்டோ G40 ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஸோ 1 2 3 1 இருங்க 1 2 1 2 3 4 5 மொபைல் பஸ், 5 மொபைல் ஒரு வாட்ச்சு.